இந்த வீடு வந்து 1955 இந்த இடம் வாங்கினாரு. வாங்கினப்புறம் அந்த வீடு நல்லா அழகா கட்டிட்டு இங்கேதான் இருந்தார் அப்பா. 5 வருஷம் எனக்கு ஆகும்போது எதிர் வீடு வாங்கினாரு. பங்களா இருக்கெல்லாம் அங்க வாங்கினாரு. அது வரைக்கும் இந்த வீடு தான் அப்பாவுக்கு ரொம்ப ராசியான வீடுன்னு சொல்லுவாரு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய சான்ஸ் வந்தது அப்பாவுக்கு. 60க்கு அப்புறம் அங்க போன அப்புறம் இன்னும் ஹிட் ஆயிடுச்சு அப்பாவுக்கு. நல்ல பெருமை ஆயிடுச்சு. அதனால அங்கதான் இருந்தாரு. அப்புறம் 2002ல இந்த வீடு இடிச்சு பிளாட்டுக்கு கொடுத்தாங்க. ஓல்ட் ஆயிடுச்சுன்னுட்டு. அதுக்கப்புறமா இங்கேதான் இருந்தார் அப்பா. 2004ல இருந்து 2013 வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. ஆமா. இந்த போர்ஷன்ல தான் கூட இருந்தேன். வர்றவங்க இங்க வந்து அப்பா பார்த்தாங்க. ஆமா ஆமா. அவருக்கு பிடிச்ச இடம் வந்தா எங்க எப்பவுமே எங்க இருப்பாரு அப்பா வீட்டுல? அந்த ஹால்ல தான் உட்காந்துருப்பாரு. அவங்க சோஃபா ஒண்ணு இருந்தது. ஓகே. தம்பி வீட்டுக்கு போயிடுச்சு அது. இங்கதான் இருந்தது. அதுலதான் உட்காந்துருப்பாரு. இப்போ தியானம் கேட்டுட்டு ஆல்பா மைண்ட் ரொம்ப போவாரு. அதனால அதை கேட்டுட்டு மெய் மறந்து இருப்பாரு. இல்லைன்னா பாட்டு பாடிட்டு இருப்பா. வருவாங்கல்ல எல்லாரும் எப்பவும் இங்க வந்துட்டு இருப்பாங்க. காலையிலயும் சாயங்காலம் பிஸியா இருப்பாரு அப்பா இங்க.